ஹாய் ஹலோ. இன்றைக்கி முருகருக்கு பிடிச்ச 2 நெய்வேத்தியம் செய்ய போகிறோம். வாங்க சீக்கிரமாக போயிட்டு குயிக்காக செஞ்சிடலாம். இன்றைக்கி இது பாருங்கள், தினையை வந்து இன்றைக்கி மாவுளுக்கு மாதிரி போட போகிறோம். தினையை வந்து ஊற வச்சு 4-5 மணி நேரமாக ஊற வச்சுட்டு, நம்ம மாவுளுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இது 5 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசியை பாருங்கள், கையில் பிடிச்சா இந்த மாதிரி வரணும், கொழுக்கட்டை மாதிரி. வந்து இந்த மாதிரி உதற நல்லா நைஸாக அரைச்சிட்டு, சும்மா ஒரு அரை கிளாஸ் தண்ணியை கடாயில் ஊற்றிட்டு, ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போட்டு, இதை தண்ணி நல்லா கொஞ்சம் காயிட்டோன்னுட்டு இந்த மாவு எடுத்து கொட்டி தனி மாவை நல்லா வறுக்கணும். நல்லா வந்து சூடு நல்லா அதுக்கு பதமாக ஆகணும். நம்ம முந்திரியை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நம்ம நெய்வேத்தியம் இன்னொரு ஸ்பெஷல் செய்ய போகிறோம். திருப்பாகம் பால் காய வைக்கணும். திருப்பாகம் செய்கிறதுக்கு முந்திரியை வறுத்து வச்சுட்டு நெய் காயிட்டோன்ட்டு கடல மாவு கொட்டி நெய்யில் நல்லா வறுக்கணும். திருப்பாகம் செய்கிறதுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, 1 கிளாஸ் பால், 1/4 லிட்டர் பால், 1 கப்பு கடல மாவு, பாலை ஊற்றி நல்லா கிண்டணும். அடி பிடிக்காமல் சிம்மில் தான் வைக்கணும். மெயினாக நல்லா பால் கவ்வ மாதிரி பாத்திரத்துக்கு வந்துடும். 1 கப்பு முந்திரியை வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுருக்கிறோம். அதிலே கொட்டி நம்ம அதை கூடவே கலக்க போகிறோம். கைவிடாமல் கலக்கி நல்லா நெய்யிலேயே பிரிஞ்சு கொஞ்சம் வர வரைக்கும் கலக்கணும். சர்க்கரை தேவையான அளவுக்கு, சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கலக்கி போட்டுக்கிறது. பாருங்கள், திருப்பாகம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம கலக்கி நல்லா வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை நல்லா கொஞ்சம் பொடி பண்ணி அதில் போட்டு கலந்துட வேண்டியது தான். திருப்பாகம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் சிம்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புட்டு செய்ய போகிறோம். இதுதான் மாவளுக்கு. பாருங்கள், திருப்பாகம் எப்படி வந்துச்சு, சூப்பராக. முருகனுக்கு இதான் ஸ்பெஷல். திருப்பாகமும் தினை மாவும். தினை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. தினை மாவில் நெய், நாட்டு சர்க்கரை, முந்திரி, இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மாவுளுக்கு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான். இது வந்து தினை அரிசியில் செய்கிறோம். தினை மாவு. இந்த மாவு வந்து அவருக்கு ஸ்பெஷலாம். அதனால் இதை வந்து செஞ்சேன். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். குருவாய் அருள்வாய் உலதாய் இலதாய், குருவாய் வளராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய்.